அடுப்பில் ஒரு வானை வைங்க. தக்காளி, புளி, உப்பு, தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அது மூடி அதில் விடுற தண்ணியிலேயே சுருண்டு வெந்து வரணும். அப்பப்போ கிளறி விடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற தக்காளி தண்ணியே விட மாட்டேங்குது. அதனால் அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றாமல் செய்யறதுனால நல்லா கிளறி விட்டுக்கிட்டு தக்காளியை மேலே கீழே அதுலேயே வர தண்ணியிலேயே சுருண்டு வெந்துடும். இன்னொரு வானை வச்சு கடுகு, மிளகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சும்மா லைட்டாக பொரிய விட்டுட்டு அது பொரிஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட்டு, இந்த பொரிஞ்சது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. வானா வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், பூண்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி எண்ணெயிலேயே இந்த பேஸ்ட்டு சுருண்டு வெந்து வந்துடும். உங்களுக்கு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு ஆஃப் பண்ணி இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும்.